வணக்கம். ஆச்சிச்சல் அகராதி சீரிஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸல் டிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஃபார்ம் என்னன்னு தெரியல. ஆனால் அதுக்கு தமிழில் பதியா ஓராண்டு முடிவு, பதியா மூலத்திருப்பு முடிவு தான் எக்ஸல் டிஸ். செனாடு செனாடு அப்படின்னா மிளிர் அழகு. செனாடுனா மிளிர் அழகு. சாந்தாடெர்ம் அப்படிங்கிறது மஞ்சள் தோல். சாந்தாடெர்ம் அப்படின்னா மஞ்சள் தோல். சாந்தேட் அப்படிங்கிறது மஞ்சளுப்பு. மஞ்சளுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாந்தேட் அப்படின்னா மஞ்சளுப்பு. சாந்தெமியா அப்படின்னா மஞ்சள் குருதி தான் சாந்தேமியா. மஞ்சள் குருதி சாந்தேமியா. சாந்தோமா அப்படிங்கிறது மஞ்சள் தோல் தான் சாந்தோமா. அப்போது இந்த சாந்தேட் சாந்தேட் அப்படின்னு வந்தாலே மஞ்சள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சாந்தேட்டுனா மஞ்சளுப்பு. சாந்தேமியானா மஞ்சள் குருதி. சாந்தோமா அப்படின்னா மஞ்சள் தோல். சாந்தோமெட்டோசிஸ் அப்படிங்கிறது மஞ்சள் திட்டு நோய் தான் சாந்தோமெட்டோசிஸ். சாந்தோஃபைல் அப்படிங்கிறது மஞ்சள் வண்ண விருப்பர் தான் சாந்தோஃபைல். சாட்டோ சாட் சாரி சாட் டைப் அப்படிங்கிறது சாட் டைப் அப்படிங்கிறது வெடுவெடுப்புக்காரி. வெடுவெடுப்புக்காரி தான் சாட் டைப். ப்ரொனவுன்ஸ் தப்பாக இருந்தால் சாரி. சாட் டைப் அப்படிங்கிறது வெடுவெடுப்புக்காரி. சீபக் சீபக் அப்படிங்கிறது முப்பாய் படகு தான் சீபக். சினியல் சினியல் அப்படின்னா விருந்தோம்பல் பண்பு. சீபக்னா முப்பாய் படகு. செனியல் அப்படின்னா விருந்தோம்பல் பண்பு. செனோக்ராசி அப்படின்னா வேற்றரசு தான் செனோக்ராசி வேற்றரசு. செனோடொக்கோயம் செனோடோசியம் அப்படின்னா விருந்துன் கூடம் தான் செனோடோசியம். செனோடோசியம் அப்படிங்கிறது விருந்துன் கூடம். செனோகாமி அப்படின்னா அயல் மகரந்த சேர்க்கை தான் செனோகாமி. அயல் மகரந்த சேர்க்கை. செனோமேனியா அப்படின்னா அயல்நாட்டு பொருள் மீது விருப்பம். செனோகாமி அப்படின்னா அயல் மகரந்த சேர்க்கை. செனோமேனியா அப்படின்னா அயல்நாட்டு பொருள் மீது விருப்பம். செனோஃபோப் அப்படின்னா அயல் மாந்தர் வெறுப்பு தான் செனோஃபோப்பு. செனோஃபோஃபியா அப்படின்னா அயலின அச்சம் தான் செனோஃபோஃபியா. செரான்டிக் அப்படின்னா வரலுகின்ற தான் செரான்டிக். செரோசாசி அப்படின்னா உலர்வு வதக்கம் தான் செரோசாசி உலர்வு வதக்கம். செரோடெர்மா அப்படின்னா தோல் வறட்சி நோய் தான் செரோடெர்மா. செரோடெர்மியா அப்படின்னா தோல் வறட்சி. செரோகிராஃபிக் மெசின் அப்படின்னா ஒளிப்பட படியெடுக்கும் கருவி தான் செரோகிராஃபிக் மெசின். செரோடெர்மானா தோல் வறட்சி நோய். செரோடெர்மியானா தோல் வறட்சி. ஜெரோஃபாகி அப்படின்னா வரலுனா நோன்பு. செரோஃபாகினா வரலுனா நோன்பு. செரோஃபிலஸ் அப்படிங்கிறது வரல் பாலைவாள் தான் செரோஃபிலஸ். செரோப்தால்மியா அப்படின்னா உலர்கண் நோய். சீரோப்தால்மியான்னு நம்ம படிச்சிருப்போம் சயின்ஸில். உலர்கண் நோய் சீரோப்தால்மியா. செரோஃபைட் அப்படிங்கிறது பாலை பயிரி தான் செரோஃபைட்டு. செரோஸ்டோமியா அப்படின்னா கடும் நாவறட்சி தான் செரோஸ்டோமியா. செரோதெர்மிக் பீரியட் அப்படின்னா பனி உருகு காலம். ஜெராக்ஸ்னா ஒளிப்படி. ஜெராக்ஸ் காப்பி அப்படின்னா ஒளிப்படி நகல். எக்ஸ்மேக்ஸ் அப்படிங்கிறது கிறிஸ்துமஸ், அதாவது கிறிஸ்து பிறப்பு. எக்ஸ்ரேனா ஊடுகதிர். எக்ஸ்வேவ் அப்படிங்கிறது புதிரலை. சைலம் அப்படின்னா மர உட்பிளம்பு தான் சைலம், மர உட்பிளம்பு. சைலோஹார்ப் அப்படிங்கிறது ஓட்டுப்பழம் தான் சைலோஹார்ப், ஓட்டுப்பழம். சைலோகிராஃபர் அப்படிங்கிறது மரஞ்செதுக்கி. சைலோகிராஃபி அப்படின்னா மரச்சித்திர வேலைப்பாடு, மரச்சிற்ப வேலை, மர செதுக்கு வேலை தான் சைலோகிராஃபி. சைலோமீட்டர் அப்படின்னா பல்லுறு கணிப்பி தான் சைலோமீட்டர். சைலோஃபோன் அப்படின்னா சுரம் இசைவி தான் சைலோஃபோன். சிஸ்ட் அப்படின்னா தோட்டவுலா. சிஸ்டுனா தோட்டவுலா. சிஸ்டஸ் அப்படின்னா உடற்பயிற்சி பாதை தான் சிஸ்டஸ். சிஸ்டுனா தோட்டவுலா. சிஸ்டஸ் அப்படின்னா உடற்பயிற்சி பாதை. அடுத்ததாக ஒய் சீரிஸ். ஒய் லெவல் அப்படிங்கிறது நில அளவை கருவி வகை தான் ஒய் லெவல். யாச்ட் அப்படின்னா உலா படகு, பந்தய படகு தான் யாச்ட்டு. யாச்ட் கிளப் அப்படிங்கிறது படகு பந்தய கழகம். யாகட் அப்படிங்கிறது செலவி தான் யாகட். யாகு அப்படின்னா ஆர்வலன் மகிழ்நன் தான் யாகு. யார்டுனா 36 விரலம், இருமுள அளவு. முற்றம் முன்றில் இதெல்லாம் வந்ததுன்னா யார்டு. முற்றம் முன்றில் இதெல்லாம் யார்டுன்னு சொல்லியிருக்காங்க. யார்டு ஸ்டிக் அப்படிங்கிறது அளவுகோல். யார்டு ஆர்ம் அப்படின்னா பாய்மர விட்டக்கை தான் யார்டு ஆர்மு. யார்டாங் அப்படிங்கிறது காற்றரிப்பு பள்ளம். யாரி அப்படின்னா சுறுசுறுப்பான. யார்கர் அப்படிங்கிறது துல்லிய வீச்சு. யார்கர்னா துல்லிய வீச்சு. யார்ன் அப்படின்னா நூலிலை. யார்னுனா நூலிலை. யார்னு பாம்ப் அப்படிங்கிறது கைவினை நூல். யார்ன் அண்ட் கிளாத் கண்ட்ரோல் அப்படின்னா துணி நூல் கட்டுப்பாடு. நூல் மற்றும் துணி கட்டுப்பாடு தான் யார்ன் அண்ட் கிளாத் கண்ட்ரோல். யான் பாம்ப் அப்படிங்கிறது பின்னல் ஒப்பனை. யான் பாம்ப்னா பின்னல் ஒப்பனை. யாரோ அப்படின்னா காரப்பூடு சிறுமலர் மூலிகை தான் யாரோ. யாஸ் அப்படிங்கிறது நிறை மகிழ்வு தான் யாஸ் அப்படிங்கிறது நிறை மகிழ்வு. யாஸ்மார்க் அப்படின்னா முகப்படாம். யாஸ்மார்க்னா முகப்படாம். யானா விழாத்தீடு பக்கவாட்டு அலைவு தான் யா.
யா மீட்டர் அப்படிங்கிறது திருகு அளவிமானி. யா மீட்டர்னா திருகு அளவுமானி. யானிங் கேப் அப்படின்னா அகலமான இடைவெளி தான் யானிங் கேப்பு. இயர்னா ஆண்டு. இயர் அக்கவுண்டிங் அப்படின்னா கணக்கு ஆண்டு. இயர் புக் அப்படின்னா ஆண்டு நூல், ஆண்டு புத்தகம், ஆண்டு நிகழ்வு தொகுப்பு தான் இயர் புக்கு. இயர் கேலண்டர் அப்படின்னா ஆங்கில ஆண்டு, ஆண்டு நாள்காட்டி தான் இயர் கேலண்டர். இயர் கரண்ட் அப்படிங்கிறது நடப்பாண்டு தான் இயர் கரண்ட்டு. இயர் ரிங் அப்படிங்கிறது ஆண்டு வளையம் தான் இயர் ரிங்கு. இயர்லி டைஜஸ்ட் அப்படின்னா ஆண்டறிக்கை தொகுப்பு. இயர்ன் அப்படின்னா ஆவலுள்ள மிகு விருப்பம் தான் இயர்னு. யாசேயர் அப்படின்னா முகமனார். யாசேயர்னா முகமனார். ஈஸ்ட் பால் அப்படிங்கிறது சொண்டிச்சோறு தான் ஈஸ்ட் பால். ஈட் அப்படின்னா வியப்பிடை சொல் தான் ஈட்டு. எல்க் அப்படிங்கிறது முட்டையின் மஞ்சள் கரு தான் எல்க்கு. எல்லோ அப்படின்னா மஞ்சள் நிறம். எல்லோ பைன் அப்படின்னா மஞ்சள் ஊசி இலை தான் எல்லோ பைன். ஏமன் ஏமன் அப்படின்னா வேளாண் பேராளர் தான் ஏமன். ஏமன் அப்படிங்கிறது வேளாண் பேராளர். ஏமன் சர்வீஸ் அப்படின்னா தன் விருப்பார்வ பொது தொண்டு பெரும்பணி அப்புறம் போற்றுதற்குரிய பணி. ஏமன்னா வேளாண் பேராளர். வேளாண் பேராளர் வந்து ஏமன். ஏமன் சர்வீஸ் அப்படின்னா பெரும்பணி போற்றலுக்குரிய பணி தன் விருப்ப பொது தொண்டு. யோ யோவ் பி அப்படின்னா மலையூடு கதிரொலி தான் யோபி. எர்க்குனா வீசியறி. எஸ் ஆம் ஆம் ஆமாம் ஆம். எஸ்ஸுங்கிறது ஆமை. எஸ்டர்டேனா நேற்று. எஸ்ட்ரீன் அப்படிங்கிறது நேற்றைய தொந்தரவு. எட்டுனா ஆயினும் இதுவரை இதுவரையிலும் இருந்தபோதிலும் இருந்தாலும் இன்னும் தவிரவும் திரும்ப மீண்டும் மேலும் இதெல்லாம் வந்து எதுனா எட்டு. எட்டி அப்படின்னா பனி மாந்தன் தான் எட்டி. எட்டர்பியம் அப்படின்னா வெள்ளி மாலை தான் எட்டர்பியம். எக்ஸ் அப்படிங்கிறது விக்கல். எக்ஸ்னா விக்கல். ஒய்கன் அப்படின்னா இரு குழாய் துமுக்கி தான் ஒய்கன். இரு குழாய் துமுக்கி. ஈல்டுனா இசைந்து கொடு இணங்கு விளைச்சல் தான் என்னது ஈல்டு. ஈல்டு கெப்பாசிட்டி அப்படின்னா விளைபயன் அளவு. ஈல்டு டிட்டர்மினேஷன் அப்படிங்கிறது விளைபயன் தீர்வு செய்தல் தான் ஈல்டு டிட்டர்மினேஷன். ஈல்டு ஃபைனல் அப்படின்னா இறுதி விளைபயன் தான் ஈல்டு ஃபைனல். ஈல்டு இன்டர்மிட்டன்ட் அப்படின்னா இடையிடை விளைபயன் தான் ஈல்டு இன்டர்மிட்டன்ட் இடையிடை விளைபயன். ஈல்டு லோடு அப்படிங்கிறது தாங்கவியலா சுமை தான் ஈல்டு லோடு. ஈல்டு பாயிண்ட் அப்படிங்கிறது முறிநிலை. ஈல்டு பொட்டன்ஷியல் அப்படின்னா விளைபயன் தான் ஈல்டு பொட்டன்ஷியல். ஈல்டு ரேஷியோ அப்படின்னா விளைவு விழுக்காடு தான் ஈல்டு ரேஷியோ. ஈல்டு சஸ்டைன்டு அப்படின்னா விளைபயன் நிலைபெயர். ஈல்டு டோட்டல் அப்படின்னா மொத்த விளைபயன் தான் ஈல்டு டோட்டல். ஈல்டு வேல்யூ அப்படிங்கிறது இலகு நிலை தான் ஈல்டு வேல்யூ. ஈல்டர் அப்படின்னா உடன்படுவோன். ஈல்டருங்கிறது உடன்படுவோன். யோகா டெக் அப்படிங்கிறது ஓக விரிப்பு தான் யோகா டெக்கு. யோகா ரூம் அப்படின்னா ஓக அறை. யோகா ரூம் அப்படின்னா ஓக அறை. யோகா லேட்ஸ் அப்படிங்கிறது கருவி உடற்பயிற்சி ஓகம் தான் யோகா லேட் கருவி உடற்பயிற்சி ஓகம். யோகட் அப்படிங்கிறது இளந்தயிர் தயிர் வெண்ணெய் தயிர் இதெல்லாம் யோகட்ரு. யோக் சாக் அப்படிங்கிறது ஊட்டப்பை மஞ்சள் கருப்பை தான் யோக் சாக். யோக் அப்படிங்கிறது நுகத்தடி. யோக் ஃபெல்லோ அப்படிங்கிறது கூட்டாளி. யோகல் அப்படிங்கிறது ஊரன். யோகல்னா ஊரன். யோல்க்கு கிளவேஜ் அப்படிங்கிறது ஊட்டக்கரு பிரிவு தான் யோல்க்கு கிளவேஜ் ஊட்டக்கரு பிரிவு. யோல்க்கு கிளாண்ட் அப்படிங்கிறது ஊட்டச்சுரப்பி. யாண்டர்லி அப்படிங்கிறது நினைவற்ற மனம் தான் யாண்டர்லி. யோர் அப்படின்னா பழங்காலம் இறந்த காலம். யூ அப்படின்னா உங்களுக்கு நீங்கள். யூடியூப் அப்படின்னா யூடியூப் வலையொலி. யங்குனா இளமை. யங் அண்ட் யூத்ஃபுல் அப்படிங்கிறது இளமை ததும்பும் இளமை நிரம்பிய இளமை வாய்ந்த இதெல்லாம் யங் அண்ட் யூத்ஃபுல். யங் ஃபார்மர்ஸ் அப்படிங்கிறது இளம் உழவர். யங்லிங் அப்படிங்கிறது இளவிலங்கு இளையர் தான் யங்லிங்கு. யங் ஃபார்மர்ஸ்னால் இளம் உழவர். யங்லிங் அப்படின்னா இளவிலங்கு இளையர். யங்ஸ்டர் அப்படின்னா இளைஞர் தான் யங்ஸ்டரு. யூனிவர்ஸ் அப்படிங்கிறது தன்னறிவு சுட்டி. யுவர் அப்படின்னா உங்களது உனது. யுவர் மெஜஸ்டி அப்படிங்கிறது விழிக்குறிப்பு சொல். யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி அப்படின்னா தங்கள் உண்மையுள்ள தங்கள் நம்பிக்கையுள்ளதா யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி. யுவர் சின்சர்லி அப்படிங்கிறது தங்கள் நேர்மையுள்ள. யுவர்ஸ் ட்ரூலி தங்கள் உண்மையான. யூத் அப்படின்னா இளமை பருவம் இளைஞர்கள் தான் யூத். யூத் குவேக் அப்படின்னா இளையோர் எழுச்சி தான் யூத் குவேக்கு. யூத் சர்வீஸ் கிராஃப் அப்படிங்கிறது இளையர் பணியணி. யூத் சர்வீஸ் கிராஃப்னா இளையர் பணியணி. யூத்ஃபுல் ஆஃபெண்டர் அப்படிங்கிறது இளங்குற்றவாளி. யோசா அப்படிங்கிறது பெரு வியப்பு தான் யோசா. யூல் அப்படிங்கிறது பழமையான சொல் தான் யூலு. யோர்ஃப் அப்படிங்கிறது சிறு கூடாரம். யூல்னா பழமையான சொல். யோர்ஃப் அப்படிங்கிறது சிறு கூடாரம். யோர்ஃப்னா சிறு கூடாரம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் எக்ஸ் அண்ட் ஒய் ஆச்சிச்சல் அகராதி XY சீரீஸ் வந்து பார்த்துருக்கோம். இசட் சீரீஸ் வந்து ஆல்ரெடி அப்லோடில் இருக்குது. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எக்ஸாம் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.